හොඳයි මේ ඉරිදා උදෑසන ඔබ සැමෝම ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආදරයෙන් පිළිගන්නවා. நல்லது இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். எங்களை இந்த இந்த இடத்துல இருக்கிற இங்கே ஒவ்வொருவருக்கும் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களோடு துதிக்க ஆயத்தமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளுக்காக கர்த்தர் எவ்வளோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறாரு. எங்களை இந்த வாரம் எங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் எங்களை கர்த்தர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்காக நாங்கள் கர்த்தரை ஒரு மனதோடு சேர்ந்து ආරාධිப்போம். උන්වහන්සේ අපිට මේ සතිය සියලු බාධාව තොරම අපිට මේ සතියම අපිට මේ සපයලා තියෙනවා. ඒ නිසා උන්වහන්සේට අපි ස්තුති කරලා අපි ගායනා ගායමු. We thank you, Father, for all the glory and the mercy and all the love that you have given us this day, my Father. Stuti veva Swamini, Mahime veva, Prasansa veva Swamini, Obage Nami Uttum Swamini, Obage Nami Balavat Swamini. We praise you, my Father. Nandri Rajave, Appa Ummade நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே ஒரு குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த சகல காரியங்களுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. தூயரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. Thank you, Father, Lord Jesus. We praise you, my Father. There is no God that like you, my Father. We praise you, my Lord. We thank you, my Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி கலந்த இருதயத்தோடு நாமல் ஆண்டவரை ஆராதிப்போம் அப்பா. அப்பா நீர் செய்த சகல காரியங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஸ்துதி வேவா சுவாமினி, மகிமே வேவா சுவாமினி, பிரசன்சா வேவா சுவாமினி. ඔබ කළ යහපත් දේවල්ට අපි සිහි කර ඔබට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනී. We praise you, my Lord. We thank you, my Father, Lord Jesus. All glory and honor to you, my Father. There is no greater love than your love, my Lord.
We praise you, my Father. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. அப்பா ස්තෝත්‍රම් ආண்டවරේ. දෙවියනි ඔබගේ ප්‍රේමය නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. මේ උදෑසන ස්වාමිනී ඔබගේ අභිමුඛයේ අපි ඉන්නවා ස්වාමිනී. ඔබගේ නාමය උසස් කරන්න ස්වාමිනී අපි මෙහි ඉන්නේ. ස්තුති වේවා ස්වාමිනී. මහිමය වේවා. ප්‍රශංසා වේවා ස්වාමිනී.
my Father Jesus. Stuti veva Swamini. Obage preme apita amata karanda beha Swamini. Obage name utam Swamini. Obage preme utam Swamini. Api oba wahansage nameta prasansa karanava Swamini. Thank you, Father Lord. Thank you, my Father Jesus. There is no love than your love, my God. You are the only God who can have so much of love for us, my Father. We thank you, my Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே அளவில்லை ஆண்டவரே, அளவில்லாத அன்புக்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ஆண்டவரே நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே. நீர் செய்த சகல காரியங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா குடும்பமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே அப்பா. Thank you, Father Lord Jesus. We praise your holy name. We praise your mighty name, Lord Jesus. We bow down before you, my Father. We praise you, my Lord Jesus. Your grace has saved us, my Father. You are our light, my Lord. You are our love, my Lord Jesus. There is no God than your God, my Father. There is no one who can stand against you, my Lord. We praise you, my Lord. Stuti veva Swamini, Mahimya veva, Prasansa veva Swamini. We praise you, Rimakaranduru Shikarande, Eremekelarandoru Mukaranduru Shikarande. We praise you, my Lord. All glory and honor to you, my Father, Lord Jesus. We praise you, my Father, this morning. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே. எங்களுடைய கண்மலையாக இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரே முழு இருதயத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. Thank you, Lord. Thank you, my Father. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆமாப்பா. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை
Swamini. All praise and glory and honor to you, my Lord Jesus. We only praise you, my Lord. Stuti veva Swamini. Mahime veva. Prasansa veva Swamini. Thank you, my Lord Jesus. We praise your holy name. Nandri ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துக கிடைக்கிற இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. We praise you, my Lord. Thank you, my Lord Jesus. ಸ್ತುತಿ ವೇವಾ ಸ್ವಾಮಿನಿ. ಒಬ್ಬಗೆ ನಾಮೆ ಉತ್ತಮ ಸ್ವಾಮಿನಿ. ಒಬ್ಬಗೆ ನಾಮೆ ಬಲවත් ස්වාමිනි. අපව රැගෙනගෙන අපිට මේ සත්‍ය පුරාම ස්වාමිනි කිසිම අඩුපාඩුවක් නැතුව ස්වාමිනි ඔබ සියලුම දේ අපිට සපයලා තිබ්බා ස්වාමිනි. We praise you, my Lord Jesus. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கன மகிமை ஆண்டவரே பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. Thank you, Lord Jesus. We praise you, my Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Father. Thank you, my Lord. Thank you, Jesus. It's an honor, Lord Jesus, to praise and worship your name, my Lord. We stand here before you, my Father, our holy Father, our loving Lord Jesus. All grace and glory to you, my Father. Nandri andavare. Nandri appa. Shuddhatuman yali noyanase. ස්වාමිනී ස්තුති වේවා ස්වාමිනී ඔබ කළ සියලු යහපත් දේවල්ට අපි සිහි කරලා අපි ශ්‍රද්ධතුමන් වහන්සේට අපි කියමු අපිව ගයිඩ් කරන්න අපි මේ සින්දුව කියලා උන්වහන්සේගේ නාමය ප්‍රශංසා කරමු ඔසවමු. එළිය වීම
hallelujah. අපි අපිව තනි නොකරන්නේ. අපි වත් නොහරින දෙවියන්. ඔබට ස්තුති වේවා ස්වාමිනී. Thank you Father Lord Jesus. Thank you Father. Oh Holy Spirit. Thank you for the guidance that you have provided us. ஸ்துதி வேவா சுவாமினி. ஓ மகிமை வேவா பிரசன்சா வேவா. நன்றி ஆண்டவரே தூயரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி ராஜாவே. எங்களை இவ்வளவு தூரம் காத்து நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கால்களை தடுராமல் ஆண்டவரே நாம சரியான பாதையில் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்துதி வேவா சுவாமினி. මහිමය වේවා ප්‍රශංසා වේවා ඔබගේ නාමය උතුම් ස්වාමිනී ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේ නිසා අපි ඔබගේ නාමය ඔසවනවා ස්වාමිනී. Thank you Lord. Thank you my Father. Oh glory and honor to you my Father. Oh King of Kings. Oh Lord of Lords. You are our shield. You are our protector my Father. நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ரிமக்கரந்தூரு ஷிகரந்தே ரெம்மெக்கெலரந்தூரி மக்கரந்தூரு ஷிதரி காலரந்தே ஓ ரெம்மெக்கெலரந்தோ ப்ரொத்னலோ மொக்கரந்தூரு ஷிகரந்தே. Glory and honor to you my Father Lord Jesus. We praise you my Lord. ஸ்துதி வேவா சுவாமினி. ஓ மகிமை வேவா சுவாமினி. We praise you my Lord. நன்றி ஆண்டவரே நன்றி ராஜாவே. Hallelujah hallelujah hallelujah. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. Hallelujah hallelujah. தூயவரே பரிசுத்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்து கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. சொல்லுவோம் தூயரே என்று.
Hallelujah, hallelujah. Oh, Stuti Deva Swamini. Oh, Holy Lord Jesus. You are the mighty Lord Jesus that we worship. And there is no better God than you to worship you, my Lord. You are our Savior. You are our protector. You are our shield, our protector and guide, my Lord. Thank you, Lord Jesus. Thank you, Holy Spirit, for all the blessings and the guidance that you have given, Lord. We praise your holy name. We thank you for all the keys that you have given for us so far. And thank you for helping us to use these keys to open all doors for us, my Lord Jesus. ஸ்துதிவேவா சுவாமினி. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த திறப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அநேக திறப்புகளை கொடுத்திருக்கிறீர். இதுவரை காலமும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி இந்த திறப்புகளை பாவித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. பல கதவுகளை திறந்து, பல வேலைகளை கொடுத்து, பல சந்தோஷங்களை கொடுத்து, எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த பொருத்தனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு மாறாத தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஸ்துதிவேவா சுவாமினி. මහිමය වේවා, ප්‍රශංසා වේවා. Thank you Lord Jesus. ඔබ දී තිබේ මේ යතුරු වලට අපි ස්තුතිවන්ත වෙනවා. මේ අවුරුද්ද තුල මේ මාස 8කට ස්වාමිනී ඔබ දීලා තියෙන යතුරු වලට අපිට දොරටු මාර්ග කිහිපයක්ම අපිට විරුද්ධ කරලා තියෙනවා ස්වාමිනී. අපි ඔබ වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා කරනවා ස්වාමිනී. We thank and we praise you mighty Lord Jesus. අපා ස්තෝත්‍රම් ආண்டவரே. ඔබ කළ සියලු දේ ඔබගේ අතට අපි බාර කරනවා. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே எல்லாவற்றையும் உன் கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே இந்த ஓய்வு நாளை இவ்விடத்திலே ஆராதிக்க வந்திருக்கிறவும், ஜூம் ஊடாகவும் ஃபேஸ்புக் யூடியூப் ஊடாகவும் எங்களை நேரலையாக பார்த்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ඔබ සියලු දෙනාටම සුබ උදෑසනක්. මෙහි පැමිණි සිටි ඔබ හැමෝටමයි YouTube Facebook Zoom වල අපිව මේ නැරඹී සිටි ඔබ සියලු දෙනාටම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආදරයෙන් පිළිගන්නවා. தேவன் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரை நம்மளை உண்டாக்கினவர். அவரை இந்த ஓய்வு நாளிலே ஆராதிப்பது நாம் செய்த பாக்கியமாக இருக்கிறது. ඔබ වහන්සේගේ නාමය ස්තුති කරන්නට අපිට හම්බෙච්ච භාග්‍යයක්. தேவன் நல்லவராய் இருக்கிறார், நம்மளை தெரிவு செய்தவர் அவர். ඔහු අපිව තෝරාගත් සෙනග ලෙස පත් කරලා තියෙනවා. இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் பேரே. அந்த வகையிலே நாம் பாக்கியவான்கள். කිතුරුවන් ලෙස අපි දෙවියන් වහන්සේගේ නාමය ස්තුති කරන්නට අපිට හම්බෙච්ච භාග්‍යයක්. நமக்கு 7 நாட்கள் இருந்தாலும் அதில் உள்ள ஒரே ஒரு நாள் நாம் தேவனை ஆராதிக்க கிடைத்த அந்த நாள் மிகவும் நமக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. සතිය දවස් 7ක් තිබුණත් අපිට තියෙන එක දවසයි. ඒ දවස අපි දෙවියන් වහන්සේගේ නාමය ඔස්සවන්නට අපි කිතුණෙක් ලෙස අපි සතුටින් ඒ දවස සමරනවා.
நாம் இன்றைய நாளை அவரை கனப்படுத்தும் விதமாக நம்முடைய வேலைகள் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட்டு நம் தேவனை தொழுது கொள்வதற்காக இடத்தில் வந்திருக்கிறோம். අපිට තියෙන සියලු දේ ඔක්කොම පැත්තකට තියලා අපි දෙවියන් වහන්සේගේ නාමය ඔස්සවන්නට අපි මේ ස්ථානෙට රැඳිලා ඉන්නවා. தேவன் நல்லவராய் இருக்கிறார். இன்றும் அவருடைய வார்த்தைகள் நம்மளோடு இருக்கும். දෙවියන් වහන්සේ අප තුල ඉන්නේ. අපි ඔහුගේ වචනයට අපි යොමු වෙමු. தேவன் உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நல்ல காரியங்களை சாட்சியாக பகிர விரும்புகிறவர்கள், தேவனுடைய நாமம் உயரும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவர் உங்களுக்கு செய்த காரியங்களை சாட்சியாக இடத்தில் பகிரலாம். දෙවියන් වහන්සේගේ නම ඔසවන විට ඔබ කාට හරි සාක්ෂි තියෙනවා නම් ඔබගේ දෑත් ඔසවා පෙන්වන්න අපි සාක්ෂියට ඉඩ දෙමු. இன்று பின்னேரம் 7 மணிக்கு நமது ஆராதனை நடைபெறும். ஓய்வு நாள் ஆராதனை. අද සවස 7ට අපේ ඉරුදින හවස දේවමයන් තියෙනවා. அதே போல வருகிற புதன்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை இரவு 7 மணிக்கு நடைபெறும். බදාදා සුවමය සර්විසුත් තියෙනවා හවස 7ට. சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். එසේ නොවේ නම් දෙවියන් වහන්සේගේ වචන තුළ යොමු වෙමු. முதலாம் நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வரை. 1 ලේකම් 4 9 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். යාබේෂ් තමාගේ සහෝදරයන්ට වඩා ගෞරව ලැබුවේය. ඔහුගේ මව මම වේදනාවෙන් ඔහු බිහි කළමි කියා ඔහුට යාබේෂ් යන නම තැබුවාය. යාබේෂ්ද ඊශ්‍රායෙල් වරුන්ගේ දෙවියන් වහන්සේට යාඥා කොට, අහෝ ඔබ මට ආශිර්වාද කර මාගේ සීමාව විශාල කර ඔබගේ අතින් මට පිහිටවි මට දුක් නුපදින ලෙස විපතෙන් මා ආරක්ෂා කළ මැනවයි කීවේය. දෙවියන් වහන්සේද ඔහුගේ ඉල්ලීම ඉෂ්ට කළසේක. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான தேவனே இயேசு சுவாமி, அன்பான தேவனே இயேசு சுவாமி, நீர் இன்றைய நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர் ராஜா. இன்றைய வார்த்தைகளை குறித்து நான் பேசும் பொழுது தேவனே, நான் என்னுடைய மாம்சத்தினாலே பேசாமல் உம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு மக்களிடையே பேசக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தந்தருளும். தேவனே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்கிற மக்கள் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கின்றேன். ஆமேன். Father Lord Jesus, we thank you for this moment and we are ready to hear your message, Lord Jesus. With your mighty power and your guidance, Holy Spirit, help us to learn what your teachings are. In your mighty name, Lord Jesus. Amen. அனைவரும் இருந்து கொள்வோம். இந்த இடத்திலே நாம் யாபேசை குறித்து பார்க்கிறோம். අපි මෙතන යාබේෂ්ගේ කතාව බලනවා. இந்த இடத்திலே நாளாகமத்திலே குறிப்பிடப்பட்டு வர அவ்வளவும் வம்ச வரலாறு. 1 ලේකම් කියන මේ chapter එකේ තියෙන්නේ ඔක්කොම වංශාවලිය සම්බන්ධව. அதே போல அவங்க செய்த ஒரு சில காரியங்களும் அடங்குகிறது, தேவன் செய்த காரியங்களும் அடங்குகிறது. මෙතන එයාලා කරපු දේවලුත් දෙවියන් වහන්සේ කරපු දේවලුත් මෙතන සටහන් වෙලා තියෙනවා. ஆனால் இந்த இடத்திலே யாபேசை குறித்து இந்த 2 வசனங்கள் மாத்திரமே உள்ளது. නමුත් යාබේෂ් සම්බන්ධව මේ වචන දෙකයි සටහන් කරලා තියෙන්නේ. யாபேசுடைய இந்த வாழ்க்கையிலே அவருடைய அம்மாவினுடைய பெயர் நமக்கு தெரியாது. යාබේෂ්ට තමන්ගේ මවගේ නම දන්නේ නැහැ. ஆனாலும் யாபேஸ் வந்து அவர் பிறந்ததை குறித்து அவங்களோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. නමුත් යාබේෂ්ගේ මවද යාබේෂ් කරුණ කොටගෙන දුකින් හිටියා. எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளையை கற்பத்தில் சுமக்கும் போது அதை ஒரு வேதனையாக எண்ண மாட்டாங்க. යාබේෂ්ගේ මව සාමාන්‍යයෙන් මාවක් කියන්නේ එයාලාගේ ගර්භයේ ඉන්න මේ ළමයින් ගැන මේ කනගාටු වෙන්නේ නැහැ. அது ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கும். ඒක සතුටුදායක මොහොතක්. ஒரு பிள்ளையை சுமந்து அதை பெறுவது என்பது ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம். ඒක ගැහණු කෙනෙක්ට තියෙන සතුටක්. தேவன் நல்லவர். ஆனாலும் யாபேசை எந்த குறையும் இல்லாமல் பெற்றெடுக்க கிருபை செய்தார்.
නමුත් ජාබේශ්ව උපත ලබන්නට දෙවියන් වහන්සේ අනුග්‍රහය දුන්නා. யாபேசுடைய சகோதரர்களை பார்க்கிலும் அவர் என்ன சொல் கனம் பெற்றவராக இருந்தார். යාබේෂ් ඇවිල්ලා තමන්ගේ සහෝදරයන්ට වඩා ගෞරව ලැබුවා අය. யாபேஸ் தான் ஏன் அந்த இப்படியான ஒரு பேரை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா அவன் என்ன துக்கத்திலே பெற்றதால துக்கத்திற்கு அடையாளமாகவே அவரோட பேரையும் அவங்களோட அம்மா வச்சிருக்கிறாங்க. යාබේෂ් කියන නම ඔහුගේ මව තබා තිබපු හේතුව තමයි එයා ඇවිල්ලා මේ දුකින් සිටපු නිසා දුකට නමක් කියන තමයි යාබේෂ් කියන නම තිබ්බේ. இந்த வேதாகமத்திலே அவங்களுடைய இந்த துக்கத்திற்கு என்ன காரணம் என்று கூறப்படவில்லை. මේ දුකට මොකද්ද හේතුව කියලා සටහන් කරලා තිබිලා නැහැ. தேவன் அந்த துக்கத்தை அந்த அவங்க அம்மாவுக்கு கொடுத்ததின் நிமித்தமாக என்னவோ தெரியல, ஆனா யாபேசை உயர்த்தி இருந்தாரு. යාබේෂ්ව දෙවියන් වහන්සේ ඔසවලා තිබ්බා. யாபேஸ் வந்து குழந்தையா இருந்ததை விட குழந்தையா இருந்த காலத்துல அவரை வந்து இளையவனா தான் இருந்திருக்கணும். ஏன்னு சொன்னா சகோதரர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அவருக்கு. ජාබේෂ් කියන්නේ සහෝදරන් කීප දෙනෙක් හිටපු නිසා අපිට මෙතනින් මේ බලන්න පුළුවන් එයා ඇවිල්ලා බාල දරුවෙක් හැටියට. ஆனாலும் தேவன் அவனை ஆசீர்வதிச்சு வழி நடத்திருக்கிறாரு. නමුත් දෙවියන් වහන්සේ ඌට ආශිර්වාද කළ ඔසවලා තිබ්බා. யாபேஸ் வந்துட்டு அவர் பிறந்த விதத்தை குறித்து பார்த்தா சிலவள் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வறுமையா இருந்திருக்கலாம். යාබේෂ් ඉපදිච්ච කාලේදී ඒ කාලේ මේ ගොඩක් අමාරු වෙච්ච කාලයක් වෙන්න පුළුවන්. சிலவேளை யாபேஸுடைய அப்பா அவங்கள விட்டு பிரிஞ்ச ஒரு சந்தர்ப்பமா இருந்திருக்கலாம். ඔහුගේ තාත්තා ඔහුගේ පවුලෙන් ඈත් වෙලා ඉඳ තිබ්බා. சிலவேளை யாபேஸுடைய தகப்பனார் இறந்து கூட இருந்திருக்கலாம் யாபேஸ் உண்டாயிருந்த காலகட்டங்கள்ல. යාබේෂ් හිටපු කාලේදී ඔහුගේ තාත්තා නැතිව සිටින්නත් ඉඩ තියලා තිබ්බා. இல்லைன்னு சொன்னா இந்த யாபேஸுடைய அம்மா சிலவேளை நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கலாம். ඔහුගේ මම සමහර විට මේ අසනීපෙන් ඉඳ පුළුවන්. ஏன்னா அந்த கற்பத்தில் இருக்கும்போதே அவனவ சுமக்கிறதுக்காக அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அவ வேதனை அடைஞ்சிருக்கிறா. හේතුව තමයි එයා ඇවිල්ලා ගොඩක් දුකින් හිටියේ ඒ කාලේදී. அவங்க அந்த துக்கத்தை குறித்து எழுதும்போது சொன்னாங்க தானே, நான் அவனை என்ன சொல்றது துக்கத்தோட அவனை பெற்றதால தான் அவருக்கு துக்கத்திற்குரிய அடையாளமான பேர் தான் அந்த யாபேஸ் அமைய பெற்றிருக்கு. හේතුව තමයි ඔහුගේ මව යාබේෂ් කියන නම තිබලා තියෙන්නේ ඒ කාලේ ගොඩක් දුකින් හිටපු නිසා දුකින් කියන නමට තමයි යාබේෂ් කියන නම ඔහුගේ මව ඔහුට තිබලා තියෙන්නේ. ஆனாலும் தேவன் யாபேஸ் கூட இருந்தாரு. නමුත් දෙවියන් වහන්සේ යාබේෂ් එක්ක සිටියා. அவனை மற்றவர்கள் முன்னால அவன் கனம் பொருந்தினவனாக மாற்றியிருந்தார். දෙවියන් වහන්සේ යාබේෂ්ව ඔසවලා තිබ්බා, ගෞරවයට පත් කළා. அவன் யாபேஸ் வந்து தன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டு கேட்கிறாரு, தேவனே என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி. දෙවියන් වහන්සේට යාබේෂ් කතා කරනකොට කියනවා මේ එයාව ඔසවන්නයි කියලා. அந்த வசனத்தின் மூலமாக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ඒ වචනය කරුණු කොටගෙන දෙවියන් වහන්සේ ඔහුගේ ඉල්ලීම ඉෂ්ට කරනවා. தேவன் அந்த அவனை ஆசீர்வதித்ததுக்கு வந்துட்டு என்ன காரணம்னு சொல்லினா நம்ம தேவனை அவன் நேசித்ததனால. හේතුව තමයි යාබේෂ් දෙවියන් වහන්සේට ගොඩක් ආදරය කරා. இன்றைய நாளில் நான் உங்களோட பேச போகிறது வந்துட்டு உங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த பிறப்பின் அடிப்படையில் அமையாது. අද මාතෘකාව තමයි ඔබගේ උපත හැටියට ඔබගේ ජීවිතය සකස් නොවන්නේය. இதுல வந்து யாபேசுடைய அம்மா அவனை எவ்வளவு வருத்தமா பெற்றிருந்தாலும் சிலவள அவங்க என்ன சொல்றது வறுமையில வாழ்ந்தவங்களாக கூட இருந்திருந்தாலும் இல்ல நோய்வாய்ப்பட்டவங்களா இருந்தாலும் ஆனா யாபேசுடைய முடிவு வந்து அப்படி இருக்க இல்லை. ඔහුගේ මව මොන වගේ සිටුේෂන්ස් වලට මුහුණ දීලා තිබ්බට ඔහුගේ ජීවිතය යාබේෂ් කියන කෙනාගේ ජීවිතය එහෙම තිබ්බේ නැහැ. அவன் ஒரு அரசாட்சி ஆண்ட ஆளக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. அதே போல அவருடைய எல்லைகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. ඔහු ඇවිල්ලා මේ ආරක්ෂා කොට මේ එයාගේ ඔහුගේ සීමාව විශාල කරා. தேவன் அவனோடு கூட இருந்தாரு. ஆனாலும் தேவன் இல்லாத வாழ்க்கையில அவனால் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. தேவன் இல்லாவிட்டிருந்தால் அவன் அந்த துக்கத்திலே அவனை பெற்ற காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால தேவன் அவனோட இல்லாத காரணம் இருந்திருந்தா அவனாலே முன்னேறி இருக்க முடியாது. දෙවියන් වහන්සේ ඔහුත් එක්ක නැත්තම් ඔහුට ජීවිතයක් අහිමි වෙලා තියෙන්න ඉඩ තියෙනවා. தேவன் யாபேசுடைய கூட இருந்த காலகட்டத்தால தான் யாபேசால இந்த ஒரு புத்தகத்துல இந்த வம்ச வரலாறுகளை பற்றி வரும்போதே ஆனா அவனை குறித்து தேவன் செய்த விஷயங்களையும் இந்த இடத்துல அவனை மட்டுமே அவருக்கு உண்டான காரியங்கள் மட்டுமே இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. යාබේෂ්ගේ මේ එක ලේකම් මේ පොතේ යාබේෂ් සම්බන්ධව මෙහි ලියලා තියෙන මේ වචන විතරයි මේ දෙවියන් වහන්සේ මේකේ සටහන් කරලා තියෙන්නේ.
அவன் பிறக்கும்போது ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகளை பார்க்கும்போது அந்த காலகட்டம் ரொம்ப வறுமையாக இருந்திருக்கலாம் யாபேசுக்கு, யாபேசின் குடும்பத்திற்கு. මේ කාල පරිච්ඡේදයේ ඒ කාලයේදී ගොඩක් අමාරු වෙච්ච කාලයක් බවට අපිට මේ බලන්න පුළුවන්. ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனுடைய பிறப்பு நிமித்தமாக இல்லை, தேவனை அவன் ஆராதித்ததின் நோக்கமாக அவனை உயர்த்தியிருக்காரு. ඔහු යාබේෂ් දෙවියන් වහන්සේට নমස්කාර කරපු නිසා ඔහුගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ ඔස්සවලා තිබ්බා. தேவன் வந்துட்டு யாரை வேண்டுமானாலும் அவர் தன்னோக்கு ஏற்ற வகையில் பாவனை செய்ய முடியும், பாவிக்க முடியும். දෙවියන් වහන්සේ අපිව පාවිච්චි කරන්න පුළුවන් උන්වහන්සේට ඕන කරන විදිහට. நாம் இந்த வேதாகமத்தில் யாபேசுக்கு மட்டும்தான் அவர் இப்படி உதவி செய்தாரா, யாபேசை மட்டும்தான் இப்படி உயர்த்தினாரா என்று கேட்டோம்னு சொன்னா இல்லை. දෙවියන් වහන්සේ යාබේෂ්ව විතරද ඔස්සවලා තිබ්බේ කියලා ඇහුවොත් එහෙම නෙමෙයි. தேவன் எல்லோரையும் நல்ல முறையில் அவரை உயர்த்தி வழிநடத்தி இருக்கிறாரு. දෙවියන් වහන්සේ අපි හැමෝම ඇවිල්ලා මේ ඔස්සවලා තියෙනවා. இந்த இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க தேவனால உயர்த்தப்பட்டவர்கள். දෙවියන් වහන්සේ නිසා උසස් කළ තියෙන ගොඩක් අයව අපි බයිබලේ අපිට දකින්න පුළුවන්. இந்த இடத்திலே பிறப்பால சில பேர் இளையவர்களாக இருந்திருக்கிறாங்க, இயலாதவர்களாக இருந்திருக்காங்க, வலிமை இல்லாதவர்களாக இருந்திருக்காங்க. ஆனாலும் தேவன் அவர்களை உயர்த்தி இருக்காரு. ගොඩක් අය ඉන්නවා මේ බාලය ඊට පස්සේ ගොඩක් අමාරු වෙච්ච අය, ඒ වගේ ගොඩක් අය අපිට බයිබලේ දකින්න පුළුවන් දෙවියන් වහන්සේ ඔහුව ඔස්සවලා තියෙනවා. அந்த வகையில் நம்ம ஒரு சில பேரை பார்க்கணும்னா கிதியோனை பார்க்கலாம். අපිට ගිඩියෝන්ව දකින්න පුළුවන්. கிதியோன் வந்துட்டு அந்த அவருடைய குடும்பத்திலே மிகவும் இளமையான ஒரு மனுஷன். ගිඩියෝන් කියන්නේ එයාගේ පවුලේ බාලම එක්කෙනා. ஆனாலும் அவன் மீதியானருக்கு பயந்தோ மீனியார கையில அந்த உணவை பாதுகாக்கணும் என்று சொல்லிட்டு அவன் முயற்சி செய்தான். එයා ගිඩියෝන් ඇවිල්ලා මීදියන් වරුන්ගෙන් කෑම ඇවිල්ලා ආරක්ෂා කරන්න උත්සාහ දරුවා. அவன் வந்து திராட்சை ரசம் தயாரிக்கிற அந்த இடத்துல போயிட்டு தான் கோதுமையை கொண்டு போய் போரடிக்கிறாரு. ඔහු ඇවිල්ලා ඒ කෑම ප්‍රොටෙක්ට් කරන්න ඇවිල්ලා වයින් හදන තැන. அந்த இடத்துல வைன் தயாரிக்கிற திராட்சை ரசம் தயாரிக்கிற இடத்துல கோதுமையை போரடிக்க முடியாது. එතන එයාට ආරක්ෂා කරන්න බැරි වුණා. ஆனாலும் கிதியோன் அந்த இடத்துல தான் அந்த கோதுமையை போரடிக்கிறாரு. නමුත් ගිඩියෝන් එතන තමයි ඔහුගේ කෑම ආරක්ෂා කරලා තිබ්බේ. உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னா திராட்சை ரசம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் வேற, கோதுமை செடியில இருந்து கோதுமையா பிரிச்செடுக்கக்கூடிய ஆயுதங்கள் வேற. கோதுமையில இருந்து பிரிச்செடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா திராட்சை ரசம் தயாரிக்கிறதுக்கு அதை நசுக்கிக் கொள்றதுக்குரியது வந்துட்டு உள்ள பொருட்கள் வந்து மிகவும் சுலபமானதா இருக்கும். ஆனாலும் தேவன் அந்த இடத்துல போயிட்டு சொல்றாரு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்லிட்டு. නමුත් දෙවියන් වහන්සේ ගිඩියෝන්ව දැකලා කියනවා ඔහු பராக்கிரம் බලවත් එක්කෙනෙක් කියලා. ஆனந்தத்தில் அவன் கிதியோன் சொல்றாரு வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளதிலேயே எங்களோட குடும்பத்திலே ஆகவும் இளையவன். නමුත් ගිඩියෝන් දෙවියන් වහන්සේට කියනවා මම පවුලේ අන්තිම බාලම එක්කෙනා කියලා. ஆனாலும் தேவன் தெரிவு செய்தது கிதியோனை தான். නමුත් දෙවියන් වහන්සේ තෝරාගත්තේ ගිඩියෝන්ව. அவன் தைரியமாகவும் இருந்தான். ගිඩියෝන් ඇවිල්ලා ගොඩක් බලවත් එක්කෙනෙක්. தைரியமா இருந்தா காரணம் சொன்னா அவன் மீதியானருக்கு இடையில இருந்து அவன் தன்னோட சமூகத்திற்காக உணவு தேடி சென்றது காரணம் அது. මිදියන් වරුන්ගෙන් එයාගේ සමාජයට එයා ඇවිල්ලා කෑම රැකගත්තා. மீதியானியர்கள் வந்து ரொம்பவும் பலசாலிகளா இருந்தாங்க. මිදියන් වරුන් ගොඩක් බලවත් සෙනගක් ලෙස අපි දකිනවා. ஆனாலும் அவர்களுக்கு இடையில போயிட்டு அந்த உணவை அவன் தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறதற்காக தன்னுடைய சமூகத்திற்காக அவன் தன்னையும் இளையவனாக இருந்தாலும் தான் மேற்கொண்ட அந்த முயற்சி நிமித்தமாக தேவன் அவனுக்கு உதவி செய்தாரு. නමුත් ඔහු පවුලේ බාලම එක්කෙනෙක් වුණාට දෙවියන් වහන්සේ ඔහු කරුණ කොටගෙන ගිඩියෝන් ඇවිල්ලා එයාගේ පවුලට සමාජයට මේ කෑම ආරක්ෂකර එයාලට දුන්නා. அதே மாதிரி கிதியோன் மூலமாகவே இஸ்ரவேல் மக்களுக்கு மீதியான கையிலிருந்து அவர்களை தப்பி வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டு பண்ணும்படியாக கிதியோனை தேவன் பயன்படுத்தினாரு.
දෙවියන් වහන්සේ ගිඩියෝන්ව පාවිච්චි කරා ඊශ්‍රායල් වරුන්ව මිදියන්ගෙන් ඉඳන් ආරක්ෂා කරන්නට. இதே மாதிரிட்டு அவர் யோசேப்புவையும் உதவி செஞ்சிருக்கார் தேவன். මේ වගේම තමයි යෝසෙප් කියන කෙනාටත් දෙවියන් වහන්සේ උපකාර කරලා තියෙන්නේ. யோசேப்புக்கு தன் சகோதரர்களாலே மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டுச்சு. ජෝසෙප්ට තමන්ගේ සහෝදරන් වරුන් නිසාම ගොඩක් මේ බාධාවට ලක් වුණා. யோசேப் வந்துட்டு அவர் தங்களோட குடும்பத்திலே கடைசிக்கு மூத்த பிள்ளையாக இருந்தாரு. ඔහු ඇවිල්ලා අන්තිම එක්කෙනාට කලින් එක්කෙනෙක්. ஆனாலும் யோசேப் தன்னுடைய தந்தை இடத்துல மிகவும் செல்லமான ஒரு மகனா வாழ்ந்து கொண்டிருந்தாரு. ජෝසෙප් කියන එක්කෙනා එයාගේ තාත්තට ගොඩක්ම ආදරවත් දරුවෙක්. இந்த இடத்துல யாபேசுக்கும் யோசேப்புக்கும் இடையில பார்த்தா யாபேஸ் வந்துட்டு துக்கத்தோட இருந்தது. என்ன சொல்றாரு, சோகமான காலம், துயரமான காலத்துல யாபேஸ் இருந்தாரு. ஆனா இங்க யோசேப்பு வந்துட்டு அப்படி இல்லாம அவங்களோட அப்பாவோட நல்ல சந்தோஷமான ஒரு பிள்ளையா வாழ்ந்து வந்திருந்தாரு. ජාබේෂ් කියන එක්කෙනාව බලනකොට එයා ඇවිල්ලා ගොඩක් අමාරුවෙන් දුප්පතින් හිටපු එක්කෙනෙක්. නමුත් ජෝසෙප් කියන එක්කෙනෙක් අපි බලනකොට එයා යාගේ තාත්තට ආදරවත් පුතෙක් ලෙස අපි බලනවා. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தா அங்க யாபேஸ் வந்துட்டு வரும் பிற்காலத்துல சகோதரன் முன்னால கனம் பெற்றவனா இருந்தாரு. ஆனா இங்க ஒருத்தன் சகோதரராலே பலியிடக்கூடிய ஒரு மனுஷனா மாறி இருந்தாரு. යාබේෂ් ඇවිල්ලා බාලම එක්කෙනෙක් වුණාට එයාගේ සහෝදරන් ඉස්සර දෙවියන් වහන්සේ ඔසවලා තිබ්බා. නමුත් දැන් යෝසෙප් කියන එක්කෙනෙක් අපි මේ බලනකොට ඔහු ඇවිල්ලා ඔහුගේ සහෝදරයා නිසා ඔහුට මේ බාධාවක් ලක් වුණා. இங்க யோசேப் அவங்க முதலாவதுட்ட என்ன சொல்றாங்க, அவன் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் போது யோசேப்ட சகோதரர்கள் இவர் அவங்களுக்குரிய ஆகாரம் கொண்டு போகும்போது அவங்களே சொல்லிக் கொள்றாங்க, இவன் இன்றைக்கு நாம கொலை செய்து விடுவோம் என்று. ජෝසෙප්ගේ සහෝදරයන් ඔක්කොමලා කතා වෙනවා අද යෝසෙප් ඇවිල්ලා කෑම අරන් එනකොට ඔහුව මරන්නට ඕනේ කියලා. ஆனாலும் யோசேப்புக்கு அதுல வந்து அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமையுது. அதுல ஒருத்தர் ரூபன் சொல்றாரு வந்துட்டு, இல்ல இவனை கொலை செய்ய வேணாம், இவன் உடுப்பை எடுத்துட்டு இந்த குழிக்குள்ள போட்டு விடுவோம் வேணான்னு சொல்லிட்டு. එහෙන් ඔහුගේ සහෝදරයන් එක්කෙනෙක් කියනවා නැහැ ඔහුව මරන්න ඕනේ නැහැ. නමුත් එයාගේ ඇඳුම ඔක්කොම අරගෙන එයාව මේ තලු කරලා දාමු කියලා. அப்படி அவங்க குழியில போட்டிருக்கும் போது அந்த இடத்தால வந்த வியாபாரிகளை அவங்க காண்றாங்க, இஸ்மவேலர்களை அவர்கள் சந்திக்கிறாங்க. ඉස්මායිල් කියන සෙනග ඇවිල්ලා මේ යෝසෙප් ඇවිල්ලා වලකට දාලා තියෙන ඒ මොහොත එයාලා දැක්කා. அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இல்ல இவனை அடிமையா விற்று போடுவோம், அவங்கள்ட்ட விட்டு நம்ம பணத்தை அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிட்டு. එතකොට එයාලා කතා කරනවා නැහැ මෙයාව විකුණලා එයාව ඇවිල්ලා යූස් කරමු කියලා. ஆனா அந்த இஸ்மவேலர் அவனை அடிமையா வேண்டிக் கொண்டு எகிப்து தேசத்துல கொண்டு போய் அவனை அடிமையா விற்கிறாங்க. ඊශ්‍රායෙල් දේශයට ඔහුව වහල්කාරයෙක් ලෙසට එයාලා තීන්දුව කරා. இங்க வீட்டுல சந்தோஷமா ஒரு செல்ல பிள்ளையா வளர்ந்தவர் எகிப்து தேசத்துல அடிமையா விற்கப்படுறாரு. ගෙදරින් කොච්චර සතුටින් ඉපදිච්ච දරුවක් වුණාට ඊශ්‍රායෙල් දේශය වහල්කාරයෙක් ලෙස හිටියා. அந்த அடிமையா விற்கப்பட்டவரை அந்த எகிப்து தேசத்துல போத்திபார் அவரை வந்துட்டு விலை கொடுத்து கொண்டார் தனக்கு அடிமையாக. போத்திபார் කියන රජතුමා යෝසෙප් සල්ලි වලට මුදල් වලට එයාට වහල්බා ලෙසට එයාව ගත්තා. அப்படி இருந்து யோசேப்பு வந்து அடிமையாக அங்க வாழ்றாரு. யோசேப் එහි වහල්කරුවෙක් ලෙස එහි ඉන්නවා. ஆனாலும் யோசேப்போட தேவன் இருந்த சந்தர்ப்பம் காரணமாக அங்கு யோசேப்புக்கு நல்ல காரியங்கள் நடைபெறுது. யோசேப் සමග දෙවියන් වහන්සේ හිටපු නිසා ඔහුට එහි හොඳ දේවල් දකින්නට පුළුවන් වුණා. அந்த சமயத்துல யோசேப்பு வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, போத்திபார் தன்னுடைய வீட்டை விசாரிக்கிற விசாரிப்புக்காரனா மாற்றுறாரு. පෝතිපාර් කියන රජතුමා ඒ ගෙදර පාලනය කරනවා. அந்த சமயத்துல யோசேப்புக்கு வந்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது. එතන යෝසෙප් ඇවිල්ලා අමාරුවට පත් වෙනවා. போத்திபாருடைய மனைவி அவனோட தவறாக நடக்க முயற்சி செய்கிறாங்க. පෝතිපාර්ගේ බිරිඳ ඔහුත් එක්ක වැරදි විදිහට ආශ්‍රය කරන්න බැලුවා. அந்த இடத்துல யோசேப் நிதானமாக தான் அந்த எந்தவித தப்பும் செய்யாம அங்கிருந்து பிழைக்கிறாரு. யோசேப் ඒ සිටුේෂන් එකකින් අයින් වෙන්න එයා තීරණය කරා. ஆனாலும் போத்திபாருடைய மனைவி அவனை மாட்டி விட்டு அவனை சிறையில அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. නමුත් පෝතිපාර්ගේ බිරිඳ ඔහුට හිරගේට යන්න ප්ලෑන් කරලා තිබ්බා. அந்த நேரத்துல யோசேப் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. யோசேப்
හිර ගෙදරට යවන්නට සිද්ධ වුණා යෝසෙප්ව. இந்த இடத்துல யோசேப்பை யோசிச்சு பாருங்க. வீட்டுல செல்லப்பிள்ளை அப்புறம் அடிமையா வந்தார், இப்ப சிறை கைதியா இருக்கிறாரு. පොඩ්ඩක් හිතලා බලන්න යෝසෙප්ගේ පොඩි කාලේ ඇවිල්ලා යා තාත්තත් එක්ක සතුටින් හිටියා. ඊට පස්සේ වහල් කමට ගියා. දැන් එයා සිරේ ඉන්නවා. ஆனாலும் தேவன் யோசேப்போட கூட இருந்தாரு. නමුත් දෙවියන් වහන්සේ யோசேப்பும் தேவனோடு இருந்தார். යෝසෙපුත් දෙවියන් වහන්සේත් එක්ක හිටියා. இப்படி இருக்கும்போது அந்த ஜெயில் சொல்ற சிறைச்சாலையில 2 பேர் கனவு காண்றாங்க. මෙහෙම ඉන්නකොට දවසක් දෙන්නම සිහිනයක් දකිනවා. இந்த கனவுதான், அவங்க காண்ற கனவுதான் ஒரு காலத்துல யோசேப்பையும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு ஒரு படியாக அமையுது. இந்த இடத்துல தேவன் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறார் யோசேப்புக்கு. සිහිනයක් දැක්කා යෝසෙප්. ඒ සිහිනය තමයි ඔහුව ඔසවලා තිබ්බේ. ඔසවන්න හේතුවක් විදිහට තිබ්බේ. அந்த இருவரும் கனவு காண்டதுக்கு அதுக்குரிய தெளிவான அர்த்தத்தை சொல்றாரு யோசேப். ඒ සිහිනයට හරි නිවැරදි පිළිතුර දුන්නේ යෝසෙප්. யோசேப் அந்த அவனை சொன்னதன் மூலமாக, அந்த கனவுக்கு அர்த்தங்கள் சொன்னதன் மூலமாக அதுல ஒருத்தனுக்குரிய தண்டனை கொடுக்கப்படுது, ஒருத்தன் தன்னுடைய பதவியிலிருந்து உயர்த்தப்படுகிறான். ඒ සිහිනය කරුණු කොටගෙන එක්කෙනෙක්ට රස්සාව නැති වෙනවා, එක්කෙනෙක්ට එක්කෙනෙක් නැති වෙනවා. அந்த இடத்துல யோசேப் அவனை சொல்றாரு, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு உதவி வேணும்ன்றதுக்கு கூடிய வகையில் அவர் முன்கூட்டி அவரோட சொல்லியிருந்தாரு. யோசேப் කියනවා තමාම සිහි කරගන්න කියලා ඒ මොහොතේ. ஆனாலும் 2 வருஷமா அவர் யோசேப்பை பற்றியே மறந்து போயிட்டான். නමුත් யோசேப் අමතක කරලම දැම්මා අවුරුදු 2කට. அதுக்கப்புறம் பார்வோன் ராஜா கனவு கண்டது நிமித்தமாகத்தான் இந்த யோசேப் மீண்டுமாக அவனுக்கு ஞாபகம் படுறாரு. පාරෝන් කියන රජතුමාගේ සිහිනය නිසා තමයි ආයිත් යෝසෙප් කියන පුද්ගලයාව එයාට මතක් වුණේ. நமக்கு அந்த கதை தெரியும். பார்வோன் ராஜ் அந்த நாட்டில் நடந்த பஞ்சகத்தை குறித்தும் அந்த செழிப்பை குறித்தமான அந்த கனவு தான் பார்வோன் காண்றாரு. පාරෝන්ගේ සිහිනය ගැන අපි ඔක්කොමලා දන්නවා. அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும்போது தான் இந்த பதவி உயர்த்தப்பட்டவன், அதாவது பானபந்திக்காரன் தான் வந்துட்டு சொல்றாரு, எனக்கு சிறையில் இப்படி ஒருத்தன் இருந்து எனக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னவன், அவனை கூப்பிட்டா இந்த கனவுக்குரிய அர்த்தத்தை அவன் சொல்லுவான் என்று சொல்லிட்டு பார்வோன் மன்னன் இடத்துல சொல்றாரு. පාරෝන් රජතුමා ඇවිල්ලා එයාගේ සිහිනයට නිවැරදි පිළිතුර දුන්නේ යෝසෙප් කියලා එයාට මතක් වුණා. அவன் அந்த பார்வோன் உடனே அவரை வரவழைக்கிறாரு. யோசேப்பை தன்னிடத்துல வரவழைச்சு அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை சொல்லும்படி அவன்கிட்ட கேட்குறாங்க. පාරෝන් රජතුමා යෝසෙප් තමන් ලෙසට එක්කන් එන්න කියලා මේ එයාට මේ කියනවා හීනය ඇවිල්ලා හීනයට පිළිතුර දෙන්න. ஆனாலும் பார்வோன் அந்த யோசேப்பை அழைச்சது நிமித்தமாக யோசேப் அந்த இடத்துல அந்த பார்வோனுக்குரிய கனவுகளுக்குரிய அர்த்தங்களை சொல்றாரு. පාරෝන්ගේ සිහිනය සම්බන්ධව යෝසෙප් ඇවිල්ලා නිවැරදි පිළිතුර දෙනවා පාරෝන් රජතුමාට. அந்த இடத்துல பார்வோன் ஒரு விஷயத்தை உணர்றாரு, இது சாதாரண மனுஷனால சொல்லவே முடியாது, இது ஒரு தேவனுடைய அனுக்கிரகம் உள்ள ஒரு மனுஷனால தான் இந்த காரியங்களை இவனுக்கு இவ்வளவு தெளிவாக விளங்கப்படுத்த முடியும் என்பதை பார்வோன் உணர்றாரு. පාරෝන් රජතුමා හිතනවා දැන් මේ වගේ සිහිනයට උත්තරයක් දෙන්න පුළුවන් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය තියෙන පුද්ගලෙක්ට විතරයි මෙහෙම කරන්න පුළුවන් කියලා ඔහු ඒ වෙලාවේ හිතනවා. அந்த இடத்திலே பார்வோன் யோசேப்பை உயர்த்துகிறார். පාරෝන් රජතුමා එතනම යෝසෙප් ඔසවනවා. அதாவது அவர் கடைசியில் அவர் சொல்றாரு வந்துட்டு, அரண்மனையில் சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உன்னை விட உயர்ப்பானவனா இருப்பேன், மற்றபடி எல்லாத்திற்கும் நீயே பொறுப்பானவனா இருக்கிறாய் என்று சொல்லிட்டு ඔහු යෝසෙප් මේ බලලා කියනවා ඔහුට ඔහුව ඔසවනවා කියලා. அவன் ராஜாவுக்கு ஒப்பான இடத்துல உயர்த்தப்படுகிறான். එයා රජුන්ගේ ස්ථානයට ඔහුව පත් කරා. தான் ராஜா மட்டும்தான் இல்லை, அதாவது சொல்லப்போன நம்ம நாட்டை விடுதோம்னா பிரதம மந்திரி என்ற வகையில் அவன் உயர்த்தப்படுகிறான். பிரைம் மினிஸ்டர் කියන ඒ ස්ථානයට එයාව පත් කරනවා. அந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு உதவி செய்தாரு. ඒ එච්චර දුරට දෙවියන් වහන්සේ ඔහුට උපකාර කරලා තියෙනවා. அவன் பிறப்பால செல்ல பிள்ளையா இருந்தான். උපතේ එයා සතුටින් පිරිස් දරුවෙක් වගේ හිටියා. ஆனா குறிப்பிட்ட ஒரு காலத்துல அவன் அடிமையா இருக்கிறான். ඊට පස්සේ එයා වහල් කරුවෙක් විදිහට හිටියා. அதுக்கு பிற்பாடு அவன் சிறை கைதியா இருக்கிறாரு. ඊට පස්සේ එයා සිරේ හිටියා. ஆனாலும் தேவனுடைய கிருபையால் அவன் மீண்டுமாக பிரதம மந்திரி என்ற அளவுக்கு உயர்த்தப்படுகிறான். නමුත් දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය නිසා ඔහුව උසස් ස්ථානයට පත් කරලා තිබ්බා.
இது யோசிச்சு பாருங்க, யாருக்காவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்குமான்னு சொல்லி. පොඩ්ඩක් හිතලා බලන්න මේ වගේ සිදුවීම් අපි හැමෝටම මෙහෙම වෙයිද කියන එක. அடிமையா இருக்கிறவன் சிறைக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. වහල්කමටයි සිරගෙදරට යන්නයි එක ලේසි. அந்த அடிமைதானே, அவனுக்காக வாதாடத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் பிழை செய்யலைன்னு சொன்னாலும் இல்லை நீ செஞ்சுதான் இருப்பான்னு சொல்லி அவனை ஜெயிலில் போகிறதுக்குரிய வழிமுறைகள் அவனுக்கு அதிகம். එයාව ඔහුව කවුරුත් විශ්වාස කරේ නැහැ. ඔහු කියන එක ඇත්තද බොරුද කියලා හොයලා බලන්නවත් කවුරුත් හිටියේ නැහැ. ஆனா ஒரு சிறை கைதி வந்து பிரதம மந்திரி ஆகிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. නමුත් සිරගෙදර ඉන්න එක්කෙනාට එහෙම උසස් තැන් හම්බෙන එක එච්චර ලේසි දෙයක් නැහැ. அதுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தா மாத்திரமே முடியும். ඒකට ඒ වගේ උසස් ස්ථානයක් හම්බෙන්නේ දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයක් තිබ්බොත් විතරයි. தேவன் அந்த வகையில ஜோசப் கூட இருந்தார்ன்றதுக்கு இதை விட நல்ல ஒரு ஆதாரமா நமக்கு எதையுமே எடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේ යෝසෙප් සමග සිටියා කියන එකට මේ කතාව උදාහරණයක්. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிறப்பு எப்படி இருந்தாலும் நாம தேவனோட இருக்கும்போது நம்முடைய வாழ்வை உயரடைகிறது. අපේ ජීවිතයේ කොහොම තිබුණත් අපේට දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය තිබ්බොත් අපිට අපේ ජීවිතයේ ඕනම වෙලාවෙ වෙනස් වෙන්න පුළුවන්. நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் என்று சொன்னா நம்முடைய இருதயத்தை மாற்றி தேவனை ஏற்றுக்கொண்டா மாத்திரம்தான் நம்முடைய பிறப்பை விட்டு நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து போகும். අපිට අපේ ජීවිතය වෙනස් කරන්න ඕන වුණොත් අපිට දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය තිබ්බොත් අපිට අපේ හිත වෙනස් කරලා අපිට පුළුවන් අපේ ජීවිතේ උපත ජීවිතේ නැතුව අපිට වෙනස් විදිහට දෙවියන් වහන්සේත් එක්ක ගමන් කරන්න පුළුවන් ජීවිතයක් හම්බෙයි. இதுல வந்துட்டு இப்ப யோசேப் வந்துட்டு ஆபிரகாமோட வம்ச வழியில வந்திருந்ததால அவர் உயர்த்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கலாம். ජෝසෙප් කියන කෙනා ආබ්‍රහාම්ගේ වංශාවලියෙන් ආපු එක්කෙනෙක් නිසා ඔහුව ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ ඔස්සවලා තියෙනවා කියලා අපිට හිතන්න පුළුවන්. யோசேப்போட சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்தது இருக்காங்க. அவங்க தான் இப்ப உள்ள யூதா உள்ள 12 கோத்திரங்களா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர் உயர்ந்தவரா தான் இருப்பாருன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். යෝසෙප් කියන කෙනා ඇවිල්ලා මේ ආබ්‍රහාම්ගේ වංශාවලිය නිසා වෙයි එයාගේ සහෝදරයන් ඇවිල්ලා මේ ලොකු ස්ථානික හිටිය නිසා වෙයි අපිට හිතන්න පුළුවන් යෝසෙපුත් උසස් කරන්න මේ හේතුවක් කියලා. ஆனாலும் வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இதையும் விட இதுக்கு இந்த சொல்ற இந்த உயர்த்தப்படக்கூடிய சந்தர்ப்பமே இல்லாம உயர்ந்தவங்கள் நிறைய பேர் இருக்காங்க. නමුත් අපිට බයිබලේ බලන්න පුළුවන් කිසිම හේතුවක් නැතුව දෙවියන් වහන්සේ සමහර අයව ඔස්සලා තියෙනවා. இந்த உதாரணமா சாமுவேல் இருக்கிறாரு. උදාහරණයට සාමුවෙල්ව ගත්තොත් சாமுவேல் வந்துட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அவர் ஒரு ஆசாரியனே இல்ல. சாமுவேல் කියන කෙනා ඇවිල්ලා පූජකවරයෙක් නෙවෙයි. ஆனாலும் அவர் அந்த சாமுவேல் 2 மன்னர்களை ஆசீர்வதித்து அந்த மன்னர்களாக அபிஷேகம் பண்ணக்கூடிய உள்ளவராக மாற்றப்பட்டாரு. නමුත් සාමුවෙල් කියන කෙනාට අනුග්‍රහයක් තිබ්බා රජවරුන් දෙදෙනෙක්ට ආශිර්වාදය කරන්නට. ஆனால் சாமுவேலோட பிறப்பு வந்து ரொம்ப மோசமான ஒரு பிறப்பா இருக்கும். නමුත් සාමුවෙල්ගේ උපත පොඩ්ඩක් අමාරු වෙච්ච උපතක් කියලා අපි බලන්නේ. சாமுவேல் வந்து பிறப்பை பார்க்கணும் சொன்னா சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். வந்துட்டு எல்கானாக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. එල්කනා කියන පුද්ගලයාට භාර්යාව දෙදෙනෙක් හිටියා. அன்னாள் பெனினாள்ன்ற 2 பேர் இருந்தாங்க. අන්නාල් පිනෙහල් කියලා දෙන්නෙක් හිටියා. அன்னாள் தான் மூத்த மனைவியா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான குழந்தைகளும் இருக்கல. අන්නාල් කියන එක්කෙනාට දරුවන් හිටියේ නැහැ. பெலியாளுக்கு பிள்ளைகள் இருந்ததால இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, அன்னாளை ரொம்பவும் கேலி செய்தாங்க. පිනෙහල්ට ළමයි හිටපු නිසා අන්නාල්ව දැකලා ගොඩක් අය හිංසා කරා. அதுக்காக அன்னாள் தேவனிடத்துல வேண்டிக் கொண்ட நிமித்தமாக சாமுவேல் உண்டாக்கப்படுறார். අන්නාල් දෙවියන් වහන්සේට යාඥා කරනකොට සාමුවෙල් කියන එක්කෙනා ඉපදුනා. சாமுவேல் பிறக்கும் போதே அவங்க சொல்றாங்க, கற்பமா இருக்கிறதால சொல்றாங்க இந்த பிள்ளையை நான் வந்துட்டு தேவனுக்கே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. අන්නාල් කියනවා දෙවියන් වහන්සේට දෙවියන් වහන්සේ එයාගේ යාඥාව අහපු නිසා සාමුවෙල්ව දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට බාර දෙනවා කියලා. ஆனா இந்த இடத்துல சாமுவேல் வந்து குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலம் தான் தன்னுடைய தாயோட இருக்கிறார். அதாவது தன்னுடைய பால் குடி மறக்கிற அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் தான் அவர் தன்னோட தாயோட இருக்கிறாரு. සාමුවෙල් එයාගේ දෙමව්පිය එක්ක නැත්නම් එයාගේ අම්මත් එක්ක හිටියේ පොඩි කාලයකට. அந்த காலம் மட்டும்தான் அவருக்கு அம்மாவோ அப்பாவோ அந்த அரவணைப்பு எதுவும் அந்த சிறு வயது மட்டும்தான் அவருக்கு தெரியும். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலம் மட்டும்தான் அவர் அந்த குடும்பத்தோட இருந்தாரு. සාමුවෙල් එයාගේ දෙමව්පියත් එක්ක නැත්නම් එයාගේ ෆැමිලිත් එක්ක හිටියේ ගොඩක් පොඩි කාලයකට පමණයි. அப்படி இருக்கத்தக்கன இவரை கொண்டு போய் என்ன சொல்றது, ஆசாரிப்பு கூடாரத்துல ஏலின் இடத்துல அன்னாள் ஒப்படைச்சிடுறாங்க.
අන්නාල් ඒලි කියන පූජකවරයාට සාමුවෙල්ව බාර දෙනවා. ஒரு ஜோசி பாருங்க, ஒரு குழந்தையா போன ஒருத்தனுக்கு ஒரு அனாதையாக்கப்பட்ட சந்தர்ப்பம். தாய் தந்தை இருந்தும் ஆசாரியப்பு கூடத்தில் அங்கே அவருக்கு தாய் தந்தையிலோ யாருமே இல்லை. அவன் ஒரு அநாத மாதிரி போனவர் தான் சாமுவேல். සාමුවෙල් කියන එක අපිට මෙතනින් බලන්න පුළුවන් දෙමව්පියත් ඉඳලත් අර නැති අනාථ ළමෙක් වගේ පූජකවරයාට බාර දීලා තිබ්බ කතාව. நீங்க நினைக்கலாம் ஆசாரிப்பு கூட தானே போனாரு, அங்கே நல்லந்தானே தேவண்ட ஊழியத்துக்காக தானே அவர் போனார்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්නට තමයි සාමුවෙල් එහි ගිහිලා තියෙන්නේ කියලා අපිට හිතන්න පුළුවන්. சாதாரணமாக ஒரு குழந்தை, ஒரு 8-9 வயசுள்ள ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு தனி ஆசாரிப்பு கூட அதில் விட்டு அந்த பிள்ளையால சந்தோஷமா இருக்க முடியுமா? ඒ වගේ පොඩි කාලේ අවුරුදු 8ක් 9ක් වගේ පොඩි ළමයිව ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට අරන් යන එක එච්චර සතුටුදායක දෙයක් කියලා අපිට හිතන්න පුළුවන්ද? அந்த அளவுக்கு முடியாது. சாமுவேல் ரவன பிறந்து அப்படி ஒரு கஷ்டத்தை தான் அவர் அனுபவிச்சார். யாரை பார்த்தாலும் அம்மா அப்பா இல்லாத புள்ளண்ட மாதிரியே தான் யோசிச்சிருப்பாங்க, சாமுவேலோட பேசியிருப்பாங்க. නමුත් සාමුවෙල් එක්ක කතා කරනකොට සාමුවෙල් අර දකින්නකොට එයාට හිතෙන්න ඇති එයාට මේ අම්මා තාත්තා කවුරුත් නැති දරුවෙක් විදිහට එයාට ඔක්කොමලා ඉඳලත් නැති තත්වයට එයා පත් කරලා තියෙනවා කියලා එයාට හිතෙන්න ඇති. உங்களுக்கு நிறைய பேருக்கு சில அனுபவங்கள் இருக்கு. சில பேர் தாய் தந்தை இழந்திருப்பீங்க, இல்லை ஹாஸ்டல் எங்கேயாச்சும் படிச்சவங்களா இருப்பீங்க. அப்பா அம்மா இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களை மற்றவங்க என்ன மாதிரி வழி நடத்திருப்பாங்கன்ட்டு. ඔයාලටත් ඒ වගේ එක්ස්පීරියන්ස් තිබිලා ඇති අම්මා තාත්තා කවුරුත් නැති එක්කෙනෙක් නැත්තම් හොස්ටෙල් ජීවිතයක් තිබෙන ඔයාලට මේ දන්නවා ඇති ඒ වගේ සිටුේෂන් එකක් කොහොමද ඔයගලන්ට ෆීල් වෙන්නේ කියන එක. என்னால் அதை உணர முடியும். நானும் அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாழ்ந்து வந்தேன். நான் මමත් ඒ වගේ සිටුේෂන්ස් වලට මුහුණ දීපු එක්කෙනෙක්. என்னதான் செஞ்சாலும் நம்ம பிழையே செய்யலைன்னு சொன்னாலும் ஆனால் பிழைக்கு சொந்தக்காரராகிற நம்ம தான். කොච්චර අපි ඇවිල්ලා මේ වැරදි කරේ නැතත් කියලා අපි කොච්චර කිව්වට කවුරුත් පිළිගන්නේ නැහැ අපි තමයි වැරදි කරේ කියලා එයාලා කියනවා. ஏன்னா நமக்காக வாதாடுறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை நம்புறதுக்கும் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட குடும்பம் தான் நம்மளை நம்பும். අපේ ෆැමිලි අපේ පවුල විතරයි අපිව විශ්වාස කරන්නේ, හැර වෙන කවුරුත් අපිව විශ්වාස කරන්නේ නැහැ. ஏன்னா இங்கே ஏலியோட பிள்ளைகள் 2 பேருமே மோசமானவங்க நமக்கு இந்த பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கு. බයිබලේ කියනවා ඒලිගේ ළමයි ඇවිල්ලා පොඩ්ඩක් මේ දරුණු ළමයි කියලා. அவங்க வந்துட்டு என்ன பிள்ளை செஞ்சிருந்தாலும் யார் அடி வேண்டியிருப்பா? கண்டிப்பா சாமுவேல் தான் அடி வேண்டியிருப்பாரு. එයාලා අතරේ මොකක් හරි ප්‍රශ්නයක් වුණාට එයාලා ඔක්කොම ඉතින් අත පෙන්නන්නේ සාමුවෙල්ට. ஆனால் சாமுவேல் வந்து எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்திருப்பார். அந்த காலத்தில் சின்ன வயசுல சந்தோஷமா வீட்டில் இருக்க வேண்டியவர் ஆசாரிப்பு கூடத்துக்கு வந்தாலும் எத்தனையோ கஷ்டங்கள் அவரோட சந்திச்சிருப்பாரு. සාමුවෙල් ඒ පොඩි කාලේදී පොඩි වයසේදී කොච්චර ගැටලු වලටද මුහුණ දෙන්න ඇතිය. ஆனாலும் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் சாமுவேலை கண்ணோக்கி பார்த்தார். නමුත් ඒ එච්චර එයාගේ අර අමාරුවෙනුත් දෙවියන් වහන්සේ ඔහුව දැක්කා. அந்த பாக்கியம் ஏலியின் குமாரர்களுக்கு கிடைக்கல. නමුත් ඒ අනුග්‍රහය ඒලිගේ ළමයින්ට හම්බුන්නේ නැහැ. அந்த பாக்கியம் சாமுவேலுக்கு மாத்திரமே கிடைச்சது. ஆனாலும் அந்த சாமுவேல் வந்துட்டு பிற்காலத்தில் உயர்த்தப்படுறது அவர் சின்ன வயசுல அந்த அவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தினால தான். සාමුවෙල් ඇවිල්ලා ලොකු වුණාන් පස්සේ එයාට හම්බෙච්ච ඒ උසස් තැන ඇවිල්ලා එයා පොඩි කාලේ ඉඳන් දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය හම්බෙච්ච නිසා තමයි එයාට ලොකු වුණාන් පස්සේ එයාට දෙවියන් වහන්සේ උසස් කරේ. தேவன் சாமுவேலை பெயர்செபா முதல் தான் முதல் பெயர்செபா வரைக்கும் சாமுவேலை எல்லா பேரும் அறியத்தக்க ஒரு மனுஷனா மாற்றுறாரு. තාන් සිට බේෂේබා දක්වා සාමුවෙල්ගේ නම දන්න හැමෝම දන්න බව දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ව එසෙව්වා. அந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் எல்லா பேராலும் அறியக்கூடிய, அதாவது முழு இஸ்ரேலுமே அறியக்கூடிய வகையில அவரை உயர்த்துறாரு சாமுவேலை. මුළු ඉස්රායල් ජනතාවම සාමුවෙල් කියන එක්කෙනාව අඳුරගන්න දෙවියන් වහන්සේ අනුග්‍රහය ලැබුවා. யோசிச்சு பாருங்க, இந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலத்துல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இருக்கும், இன்னொருத்தர் இப்படியான பிரசித்தமான வேலைகளை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம ஈஸியா அறிவிச்சிடலாம். Facebook WhatsApp කියන මේ සෝෂල් මීඩියා තුල අපි ගොඩක් දේවල් කරනවා කියලා අපිට ප්‍රසිද්ධව කියන්න පුළුවන්. ஆனா அந்த காலகட்டங்களில் எந்த விதமான தொடர்பாடல் சாதனங்களும் இல்லை, எந்த ஒரு வலையமைப்புகளும் எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட சாமுவேல் முழு இஸ்ரவேல்லையும் ஒரு பிரசித்தம் பெற்ற ஒரு மனுஷனா இருந்தாரு. ඒ කාලේදී මේ වගේ සෝෂල් මීඩියා මුකුත් තිබ්බේ නැති ඒ කාලේදීනුත් සාමුවෙල් කියන එක්කෙනා මුළු ඊශ්‍රායල් දේශයටම දැනගන්න පුළුවන් කෙනෙක් බවට පත් වුණා. அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தி இருந்தாரு. එච්චරටම දෙවියන් වහන්සේ ඔහුව ඔසවලා තිබ්බා. இதற்கு அவர் ஒரு ஆசாரியனே இல்லை.
සාමුවෙල් කෙනෙක් කෙනා ආචාර්යවරයෙක් නෙවෙයි. அந்த ஆசாரியனுக்கு உரியத்தான அனைத்து வேலைகளையும் அவர் செய்யத்தக்க அளவு தேவன் அவருக்கு வழி நடத்தியிருந்தார். නමුත් පූජකවරයෙක් ලෙසට දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ට කරන්න පුළුවන් සියලුම හැකියාව දීලා තිබ්බා. சாமுவேல் வந்துட்டு 2 மன்னர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் அவரை வழி நடத்தியிருந்தார். සාමුවෙල් රජවරුන් දෙදෙනෙක්ට ආශිර්වාද කරන්න පුළුවන් අනුග්‍රහය දීලා තිබ්බා. சாமுவேல் ஒரு ராமாவில் ஒரு தீர்க்கதரிசிகள் பள்ளிக்கூடம் ஒன்று உருவாக்கி நடத்தியிருந்தார். සාමුවෙල්ට අනුග්‍රහය දීලා තිබ්බා ප්‍රොපේතමර මේ ස්කෝලයක් මේ නඩත්තු කරන්න. ஆனா இந்த இவ்வளவு விஷயங்களும் ஏலிக்கோ ஏலியின் குமார்கள் இருவருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. නමුත් මේ සාමුවෙල්ට හම්බෙච්ච මේ භාග්‍ය ඇවිලා ඒලීටයි ඒලිගේ පුතු දෙන්නටයි හම්බුන්නේ නැහැ. ஆனா உண்மையை சொல்ல போனா சாமுவேலுக்கு இந்த கிடைக்காம ஏலியின் குமார்கள் இருவருக்கும் தான் இந்த சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கணும். හරිනම් ඒලිගේ ළමයි දෙන්නෙක්ට තමයි මේ අවස්ථාව හම්බෙලා තියෙන්න ඕනේ. ஏண்டா ஆசாரியன மகன் தான் இவங்க 2 பேரும் ஒப்னே பினகாஸ் என்ற இந்த 2 பேரும் வந்து ஏலியினுடைய பிள்ளைகள். ඔප්නේ පෙනහස් කියන්නේ ඒලිගේ ළමයි දෙන්න. හරිනම් එයාලට තමයි මේ පූජකවරගේ ළමයින්ට තමයි මේ අවස්ථාව හම්බෙන්න ඕනේ. அந்த ஆசாரிப்பு இதிலே நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆசாரியண்ட மூத்த மகன் தான் அடுத்த இடத்திற்கு வரணும்ன்றது எழுதப்பட்ட ஒரு விதியாகவும் இருக்கு நியாயப்பிரமாணத்தில். පූජකවරගේ පළවෙනි දරුවාට තමයි මේ අවස්ථාව හම්බෙන්න ඕන කියලා අපිට මේ ව්‍යවස්ථාවෙන් බලන්න පුළුවන්. ஆனா இந்த இடத்துல இவங்க 2 பேரும் எந்த ஒரு விஷயத்திலையும் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. දෙවියන් වහන්සේ ඒ ළමයි දෙන්නවා ඒලිගේ ළමයි දෙන්නව බාරගත්තේ නැහැ. ஆனா இவங்களுடைய பிறப்புப்படி இவங்க பிறப்பாலே ஆசாரியனாக கூடிய அனைத்து விதமான செயற்பாடுகள் உங்களுக்கு இருக்கு. ඒලිගේ ළමයි දෙන්න පූජකවරයාගේ පුත්‍රයා වුණාට දෙවියන් වහන්සේ ඔහුව බාරගත්තේ නැහැ. ஏன் அவங்க அந்த தன்னை பிறப்பு நிமித்தமாக அவங்க செஞ்ச தீய செயல்கள், அதாவது அவங்க தேவனை மதிக்காம தேவனோட இருக்காம தேவாலயத்திற்கு வந்தவர்களோட இவர்கள் மேற்கொண்ட ஒரு சில காரணங்களால இவங்க அந்த பாக்கியத்திலிருந்து இழந்து போறாங்க. ඒ භාග්‍ය යාළගෙන් අහිමි වෙච්ච හේතුව තමයි යාළා පොඩි කාලේ ඉඳන්ම දෙවියන් වහන්සේ තුල රැඳී සිටියේ නැහැ. දෙවියන් වහන්සේට එරෙහි ගොඩක් දේවල් යාළා කරපු නිසා දෙවියන් වහන්සේ ඔහුව සීකරේ නැහැ. ஆனா சாமுவேல் சின்ன வயசுலேயே சணல் நூலால தயாரிச்ச ஏபோத் அந்த உடைய போட்டு அவன் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தான் இருந்தாரு. නමුත් සාමුවෙල් කියන රජවරු එයා ඇවිල්ලා හිටියේ පූජකවරයාත් එක්ක පූජකරේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ. சாமுவேல் அந்த இடத்துல இருந்து கொண்டுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்டாரு. සාමුවෙල් එතනදී තමයි දෙවියන් වහන්සේගේ හඬ ඇසුවේ. தேவன் சாமுவேலை உயர்த்தியது போல நம்மளை உயர்த்துவாராக. දෙවියන් වහන්සේ සාමුවෙල ඔස්වා ගත්ත එසෙව්ව විදිහටම අපිවත් ඔස්සවනවා. நீங்களும் நானுமா இருந்தாலும் சரி, உங்க பிறப்பு நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்திற்கான என்ற பிறப்பு தான் இவங்களால தான் அவங்களால தான் என்ற நிலைமையில் இருந்து விட்டு வெளியே வாங்க. අපිට දෙවියන් වහන්සේ අපිට දීලා තියෙන මේ ජීවිතේ උපතේ මේ දීලා තියෙන ජීවිතේ අපි මේ මෙහෙමයි අපිට වෙන්නේ මෙහෙම මේ නිසා තමයි මේ උපත නිසා තමයි අපිට මෙහෙම ඔක්කොම වෙන්නේ කියලා තියෙන ඒ ආකල්පෙන් ඉඳන් එළියට එන්න. நான் என்ன எத்தனை 2வது பிள்ளையா பிறந்தாங்களா இல்ல மூத்த பிள்ளையா பெற்றாங்களா என்ற எண்ணத்திலிருந்து விடுபடுங்க. මම පළවෙනි දරුවාද දෙවෙනි දරුවාද කියන ඒ ආකල්පෙන් නම් මිදෙන්න. நான் பிறந்ததால தான் கஷ்டம், என்னால தான் இவ்வளவு கஷ்டங்கள் உண்டாயிச்சுன்ற எண்ணம் உங்களுக்கும் இருக்க வேணாம். මගේ උපත නිසා තමයි මෙච්චර ප්‍රශ්නේ මන් නිසා තමයි මේ පවුලට මෙච්චර ප්‍රශ්නේ කියන සිතින් මිදෙන්න. இல்ல நீங்க தான் இல்ல எங்களை பெற்ற அம்மா அப்பா தான் பிள்ளை அவங்க தானால தான் எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். එහෙම නැත්නම් මේ අපේ දෙමව්පියන් නිසා තමයි අපිට මෙච්චර දුක් වෙච්ච ජීවිතයක් කියලා හිතනවා නම් ඒ ආකල්පෙන් මිදෙන්න. இல்ல எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவனால மாத்திரமே முடியும். නැහැ. දෙවියන් වහන්සේට විතරයි සියලු දේම වෙනස් කරන්න පුළුවන්. சாமுவேலுக்கு நடந்ததா இருந்தாலும் சரி, யோசேப்புக்கு நடந்ததா இருந்தாலும் சரி, இல்ல யாபேசுக்கு நடந்ததா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அவங்களாலவே எதுவுமே ஆகல. යාබේෂ් ජෝසප් සාමුවෙල් කියන මේ පුද්ගලයා තුන්දෙනාගේම කතා බලනකොට එයාලාගේ බලවත් කරපු දේවල් වලින් විතරක් නෙමෙයි එයාලව දෙවියන් වහන්සේ සෙව්වේ. அவங்களுடைய திறமையா இருக்கலாம், அவங்களோட பிறப்பாரெல்லாம் எதுவுமே அவங்கள உயர்த்துறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கல. එයාලගේ උපතද එයාලා කරපු දේවල්ද නෙමෙයි එයාලව දෙවියන් වහන්සේ සෙව්වේ. அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேளை தேவனை ஆராதனை செஞ்சதும் එයාලා කරපු එකම දේ තමයි දෙවියන් වහන්සේට ආරාධනා කරා.
தேவன் அவர்களை தெரிவு செய்ததும் දෙවියන් වහන්සේ යාළව තෝරාගත්තෙත් ඒ හේතුව නිසායි. உங்களையும் தேவன் தெரிவு செய்வாராக. දෙවියන් වහන්සේ ඔබවත් තෝරා ගන්නවා. உங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும் நீங்கள் தேவனை தெரிவு செய்ய வேண்டும். ඔබගේ ජීවිතය වෙනසක් ඕනි කියලා ඔබ හිතුවත් ඔබ දෙවියන් වහන්සේව තෝරා ගන්න ඕනේ. இது பழைய ஏற்பாட்டு காலங்களில் மட்டும்தான் அப்படி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் இல்லை. පරණ ගිවිසුමේ විතරද මෙහෙම සිද්ධ වෙලා තියෙනවා කියලා ඔබ හිතුවොත් නෑ, එහෙම නෙමෙයි. புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் தேவன் இவ்வளவு இதையும் விட மேலதிகமான காரியங்களை செஞ்சு இருக்கிறாரு. අලුත් ගිවිසුමේදීනුත් දෙවියන් වහන්සේ ගොඩක් අයව ඔසවලා තියෙනවා. அதற்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களையே சொல்லலாம். ඒකට උදාහරණයක් විදිහට ජේසුස් වහන්සේගේ ශිෂ්‍ය කියලා අපිට කියන්න පුළුවන්. அது சீசர்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை தொழில் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ගෝලියෝ 12 දෙනාටම එක එක වැඩවල් තියෙනවා. ஒரு சில பேர் மீன்பிடிக்காரர்களா இருக்கிறாங்க. සමහර කට්ටිය ඇවිල්ලා මසුන් අල්ලන වෘත්තිය කරා. ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொல்றது வரி வசூலிக்கிறவர்களா இருக்கிறாங்க. සමහර අය ඇවිල්ලා මේ සුංගම් අය කරා. ஒரு சில பேர் கணக்கு வழக்கு பார்த்தவங்களா இருக்கிறாங்க. அதாவது அக்கவுண்டன்ட்னா வேலை செஞ்சவங்களா இருக்கிறாங்க. සමහර අය accountants විදිහට වැඩ කරා. ஆனாலும் தேவன் அந்த 12 பேரையும் தேர்வு செய்தவர் அவர்களை உயர்த்தும்படியாக. නමුත් දෙවියන් වහන්සේ ඔහු 12 දෙනාම තෝරාගත්තේ ඔහුව ඔසවන්නට. பேதுரு இயேசுவினுடைய ஒரு முக்கியமான சீடர்கள் ஒருவரா இருக்காரு. பேதுரு කියන එක්කෙනා දෙවියන් වහන්සේටම විශේෂම ගෝලෙක් විදිහට. ஆனால் அவர் ஒரு மீனவன். නමුත් එයා මසුන් අල්ලන එක්කෙනෙක්. யோவான் அதே மாதிரி. யோவான் එසේම. ஆனா மத்தேயு வந்து வரி வசூலிக்கிறவரா இருக்கிறாரு. මතේයු කියන එක්කෙනා ඇවිල්ලා සුංගම් අය කරන එක්කෙනෙක්. இவங்க எல்லா பேரும் அவங்களுடைய பிறப்பாலே அவங்க செய்த தொழிலாளி அவங்க வேற வேற விதமா இருந்தாங்க. මෙයාලා ඔක්කොමලා එයාගේ උපතේ ඉඳන් එක එක වෘත්තිය කරගෙන හිටියා. ஆனாலும் தேவன் அவர்கள் சீசர்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களை மேல் மேலுமா உயர்த்தி இருந்தார். නමුත් මේ ඔක්කොමලාව දෙවියන් වහන්සේ කැදවුච්ච නිසා එයාලා ඔක්කොමලාව දෙවියන් වහන්සේ එසෙව්වා. நாம இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய பேரை கூட சொல்லிட்டு அவங்களுடைய படிமுறைகளை நம்ம வாழக்கூடிய அளவுக்கு தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். අපි එයාලාගේ නම සිහි කරන විට එයාලව දෙවියන් වහන්සේ ඔසවලා තියෙනවා. நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ඔබයි මායි භාග්‍යවන්ත සෙනගක්. ஏனென்றால் நாம இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். හේතුව තමයි අපි දෙවියන් වහන්සේ ලෙස අපි අඳහන නිසා. தேவன் உங்களுக்கும் எனக்குமாக உதவிகள் நிறைய செய்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ගොඩක් උදව් කරලා තියෙනවා. என்னையும் என் வாழ்க்கை நிமித்தம் உயர்த்தி இருக்கிறாரு. අපිව ඔසවලා තියෙනවා. என்னுடைய சொந்த சாட்சியா பார்த்தா கூட நான் என்னுடைய பிறப்பும் வந்து ரொம்ப மோசமானது உண்டாவே இருந்துச்சு. මගේ සාක්ෂිය ඇවිල්ලා මේ සිහි කරනවා නම් ඒක ගොඩක් අමාරුයි. நான் நேற்று சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் என்ன கருவிலேயே கலைக்க யோசிச்சாங்க. මාව ඇවිල්ලා උපතේම ඒ කියන්නේ බඩේ පිළිසිඳ ගත්ත ඒ මොහොතේ ඉඳන්ම මාව ඇවිල්ලා මේ නැති කරන්න බැලුවා. அதே போல சின்ன வயசுல நான் ஒரு சில எங்க வீட்டுல இல்லாம இன்னொருத்தர வீட்டுல வச்சு வளர்க்கப்பட்டேன். මම ඇවිල්ලා පොඩි කාලේ මගේ ගෙදර නෙමෙයි හිටියේ, මාව ඇවිල්ලා වෙන ගෙදර තමයි මාව මේ බලාගත්තේ. இந்த மாதிரி சாமுவேலுக்கு நடந்த மாதிரி கூட யோசிக்கலாம் எனக்கு. සාමුවෙල්ට වෙච්ච දේම කියලා මගේ ජීවිතේනොත් ඒකත් එක්කම මේ සම්බන්ධ කරන්න පුළුවන්. ஒரு காலத்துல என்னையே நான் இல்லாம பண்ணலாமான்னு கூட யோசிச்சிருக்கேன். මමම මාව නැති කරන්න මේ හිතපු කාලෙත් තිබ්බා. இல்ல ஆனால் ஒரு நாள் என்ன தேவனும் தெரிவு செய்தார், நானும் தேவனை தெரிவு செஞ்சேன். නෑ කාලෙකින් පස්සේ දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තා, මාත් දෙවියන් වහන්සේව තෝරගත්තා. இன்று அவருடைய வார்த்தையை உங்கள் முன்னிலையில் உங்களுக்கு பேசக்கூடிய அந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். අද මම දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔයගලන්ට එක්ක කතා කරන්න දෙවියන් වහන්සේ මට අනුග්‍රහය දීලා තියෙනවා. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லிட்டு. හිතලා බලපු දෙවියන් වහන්සේ කොච්චර අනර්ගද කියලා. நான் அவருக்கு என்னத்தை செஞ்சேன்? ஒன்றுமே நான் செய்யல. මම දෙවියන් වහන්සේට මම මොකුත් කරේ නැහැ. நான் அவர் ஒரு காலத்துல தூசிச்சிருக்கிறேன். මම එයාව අයින් කරලා පැත්තකට දාලා තිබ්බ කාලයකුත් තියෙනවා. ஆனா நான் அவரை ஏற்றுக்கொண்டது பிறகு என்னுடைய வாழ்க்கை அவர் மூலமாக உயர்த்தப்பட்டிருக்கு. නමුත් දෙවියන් වහන්සේ නිසා තමයි අද මගේ ජීවිතේ වෙනස් කරලා තියෙන්නේ. ஒரு காலத்துல பிரபு இல்லாடி டே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டவங்க කාලයක් තිබ්බා මාව මගේ නමෙන් අඬ ගහන කාලේ. இப்ப என்ன பாஸ்டர் பிரபு அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தேவன் என்ன உயர்த்தி இருக்கிறாரு. නමුත් දැන් මට පාස්ටර් ප්‍රභු කියලා කියන්න තරම් දෙවියන් වහන්සේ මාව ඔස්සවලා තියෙනවා. ආමෙන්.
இது கட்டுக்கதையில் இது உண்மையான விஷயம். எனக்கு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். මේ කතාව බොරුවක් නෙමෙයි මේක මගේ ජීවිතයේ වෙච්ච සාක්ෂියක් මම ඔයගලන්ට එක්ක බෙදාගන්නේ. யோசேப்பு, சாமுவேல், கிதியோன் இவங்களெல்லாம் நடந்தது பழைய காலத்தில் நம்ம யாரும் அதை நேராக பார்த்ததில்லை. ஆனால் நேராக பார்க்கக்கூடிய ஒரு சாட்சியாக நான் இன்றைக்கு சொல்கிறேன், இயேசு தான் என்ன உயர்த்தினார் என்று. ගිඩියොන් සාමුවෙල් කියන ඒ යාලාගේ කතාව පරණ ගිවිසුමේ තිබ්බ අපි දැක්කේ නැහැ කියලා අපි හිතුවට අද මේ කාලේ මේ නූතන කාලයේදී මගේ ජීවිතයේ සාක්ෂියක් බවට මම ඔයගලන් එක්ක බෙදා ගන්නවා. நீங்களும் உங்களாலேயும் முடியும் தேவனோட மூலமாக நீங்க உயர்வடைகிறதுக்கு. ඔයාලටත් පුළුවන් ඔයාලගේ ජීවිතය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය නිසා ඔසවන්නට. நீங்க எப்படி உங்களுடைய பிறப்பு எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை உங்களுக்கு என்னண்டே தெரியாது, யார் எவர் அப்பா அம்மாவோட பேர் கூட உங்களுக்கு தெரியாம பிறந்த ஒரு மனுஷனா கூட இருந்தா கூட அதை பற்றி நீங்க சிந்திக்காதீங்க. உங்களுடைய யோசனை சிந்தனை எல்லாம் தேவனிடத்துல விடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில உயர்த்தி உங்களை ஒரு சாட்சி உள்ள மனுஷனாக மாற்றுவார். කිසි දෙයකටවත් හිතන්නේ නැතුව ඔයගලන්ගේ ජීවිතය වෙනස් කරන්න ඕනේ නම් දෙවියන් වහන්සේව හොයන්න. එයාට උන්වහන්සේට පුළුවන් ඔයගලන්ගේ ජීවිතය වෙනස් කරන්නට. என்னுடைய வாழ்க்கையை யாராலையும் மாற்ற முடியல, தேவன் ஒருவரால் மட்டும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடிந்தது. එයා කියන්නේ තමන්ගේ ජීවිතය වෙන කාටවත් වෙනස් කරන්න බැරි වුණා. නමුත් දෙවියන් වහන්සේට පමණයි ජීවිතය වෙනස් කරන්න පුළුවන් වුණේ. என்னை மாற்றிய தேவன் உங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். මාව මගේ ජීවිතය වෙනස් කර දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔයගලන්ගේ ජීවිතයත් වෙනස් කරන්න. அன்று சாமுவேல் யோசேப் யாபேசுக்கு செய்தது எனக்கும் செய்ததை விட அதிகமாக உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේට පුළුවන් සාමුවෙල් වගේම ඔයගලන්ගේ ජීවිතෙත් උසස් දේ කරන්න. நீங்கள் அவருக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுக்க போற உங்களுடைய இருதயத்தை அவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ සොයන්නේ දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔයගලන්ගේ ජීවිතෙත් ඔසවන්නට. தேவன் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත්. நீங்கள் எவ்வளவுதான் அவரை மறுதலித்தாலும் அவர் உங்களை மறுதலிக்காமல் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாய் தகப்பன் போல் அவர் இருக்கிறார். දෙවියන් වහන්සේව අපි කොච්චර පැත්තකට දැම්මත් නැත්නම් ගණන් ගන්න නැතිව අපි තිබ්බත් දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතය සිහි කරනවා, අපිව සිහි කරනවා. දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතය ඔසවනවා. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில கஷ்டங்கள் நிமித்தமாக நீங்கள் தேவனை தூசிக்கவும் வேண்டாம். ඔයගලන්ගේ ජීවිතයේ වෙච්ච සමහර සිදුවීම නිසා දෙවියන් වහන්සේව පැත්තකට දාන්න එපා. யோசிச்சு பாருங்க, யோசேப் படாத கஷ்டமா இல்ல சாமுவேல் அனுபவிக்காத மன கஷ்டங்களா? அதில் இருந்தும் அவர்கள் உயர்த்தினவர் தேவன். ஆனாலும் அந்த கஷ்டத்தின் நிமித்தமாக அவர்கள் தேவனையும் தூசிக்கவில்லை. බාධාවන් තොරව දෙවියන් වහන්සේ ඔහුගේ ජීවිතය ඔසවලා තිබ්බා. நீங்கள் அவரிடத்தில் சேரும்போது அவர் உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔයගලන්ගේ ජීවිතෙත් ඔසවනවා. உங்கள் மனது கசப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் ஒப்படைத்து நீங்களும் அவருடைய அன்பிலே கிட்டு சேர்ந்து உயர்வடைவீர்களாக. ඔයගලන්ගේ හිතේ කොච්චර බාධාවක් තිබ්බොත් නැත්නම් දුකක් තිබ්බොත් ඒව ඔක්කොම සිහි කරන්නේ නැතුව දෙවියන් වහන්සේව හොයන්න. දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔයගලන්ගේ ජීවිතය වෙනස් කරන්න. இரக்கம் நிறைந்த தேவனை ஒரு முறை அவரை துதித்து ஆராதிப்போம். අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමු මේ මොහොතේ. Thank you Lord Jesus. Hallelujah. ස්තුති වේවා ස්වාමී. We praise you my Lord Jesus for the words that you have given, for the message that you have given my Father Lord நன்றி Jesus. நன்றி நன்றி அப்பா. தேவனே நீரே நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தெரிவு செய்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி Glory and இயேசுவே. honor to you my உமக்கு Father நன்றி Lord. செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. நன்றி ராஜா. Thank you ஆமென். Jesus. தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவருடைய ஊழியத்திற்காக அவருக்காக நாம் காணிக்கை கொண்டு வந்தவர்கள் அதை உங்களுடைய கைகளில் ஏந்திக் கொள்ளுங்கள். පූජාව පඬුරු තියන අය ඔයගලන්ගේ දෑතට ඒක ගන්න. අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට වපුරන මොහොතයි මේ. அன்பான தேவனே இயேசு சுவாமி, இன்றைய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே நீரே எங்களை வழிநடத்துகிறீர் ராஜா. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. தேவனை உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. தேவனை இன்றைய நாளிலும் உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படியாகும் சுவிசேஷ ஊழியத்திற்காக இன்று விதைக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தேவனீர் அவர்கள் இந்த இடத்திலே விதைக்கிறது அவர்களுக்கு 1000 மடங்காக மீள கிடைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே.
தேவனே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு கையின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தருளும் ராஜா. அவர்களுடைய தொழில்கள் அனைத்தும் அவர்களுக்கு செழிப்படையும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மென்மேலும் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். Father Lord Jesus, I thank and praise you for this moment, Lord, and those who have brought their tithes and their offerings for missionary services and for the church services and to develop your kingdom on the earth, Lord Jesus. I pray and I bless them, Lord Jesus, with all that they have brought to you in your presence, and let them all see your favor in their lives, my Father Lord Jesus, and I ask this in your precious name. Amen. நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம் ஆராதனையை. අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කර මේ දේවමය අවසන් කරමු. நன்றி இயேசுவே. தேவனே, இன்றைய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்றைய ஓய்வு நாளிலும் இவ்விடத்தில் உம்மை ஆராதிக்க உம்மை போற்றும்படியாக இவ்விடத்தில் நாங்கள் கூட்டு சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்றைய நாள் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்தி வந்து நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்து எங்களை மீட்டு வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. தேவனே, இன்றைய நாளிலே உம்மை போற்ற தந்த கிருபைக்காக உமக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீரே உண்மையானவர், உயர்வானவர் ராஜா. தேவனே, இனி வரும் நாட்களிலும் நீரே எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். Thank you, Father Lord Jesus. We praise your holy name and we thank you for this glorious morning that you have given and the opportunity to worship your holy name. And I bless each and everyone who have come here and who are live streaming us from different social media platforms. I bless them in the mighty name of Lord Jesus. And I bless them also, they're coming and going in. Protect them, Father Lord Jesus, and let this week be a fruitful week for them. And I praise you, my Father Lord Jesus. In the precious name I pray. Amen. Amen. And I also thank Reverend Pastor Divakara for giving us this opportunity to being able to preach the good news and to be able to worship and to lead this service, Sunday's morning service. Thank you, Pastor, and for the family, and God bless you all. Thank you.